நேரம் தற்போது 1 மணி கடந்து 42 நிமிடமாக கொண்டிருக்கிறது. என்று கொஞ்சம் நாங்கள் அதிகமான நேரத்தை அறிவும் தெளிவும் பகுதிக்காக எடுத்திருந்தோம். நிகழ்ச்சியில் எடுத்து வருவது லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன் என்ற தினத்திலும் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள் உங்களை சந்தித்து உங்களுக்கான ஆங்கில மொழியினை கற்றுத்தர தயாராக இருக்கிறார். அதுபோல நீங்கள் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களுடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் இணைந்து கொண்டு ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்வதற்கான சாத்தியம் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டோம். இன்றைய ஆங்கில பாடம் பகுதிக்குள் செல்லலாம். You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English. ஆங்கில உருபுகளை பற்றி கற்க ஆரம்பித்திருந்தோம். அந்த வகையில் சென்ற வாரம் நான் கூறியிருந்தேன், இந்த ஆங்கில உருபுகள் தனிச்சொற்களாகவும் சொற்றொடர்களாகவும் வாக்கியங்களில் பயன்படும் என்று. இந்த ஆங்கில உருபுகளானது தனிச்சொற்களாகவும் சொற்றொடர்களாகவும் வாக்கியங்களில் பயன்படும் என்று கூறியிருந்ததோடு, இவை அதாவது இந்த ஆங்கில உருவுகள் தனித்து பொருள் தராமல் பெயர் சொற்களோடும் வினை சொற்களோடும் இணைந்துதான் பொருள் தரும் என்றும் கூறியிருந்தேன். அதோடு எனக்கு தெரியும், இந்த ஆங்கில உருவுகள் தனிச்சொற்களாகவும் சொற்றொடர்கள் அதாவது கூட்டு சொற்தொகுதி உருவுகளாகவும் பயன்படும் என்று. ஆகவே அந்த இரண்டுக்கும், தனி உருவுகளுக்கும் கூட்டு சொற்தொகுதி உருவுகளுக்கும் உதாரண சொற்களை வெவ்வேறாக நாம் சென்ற வாரம் பார்த்திருந்ததோடு, தனிச்சொல் உருவுகளில் வாக்கியங்களை அமைத்தும் பார்த்திருந்தோம். ஆகவே இன்றைய பகுதியிலும் அதன் தொடர்ச்சியை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இதில் இன்று நாம் கூட்டு சொற்றொகுதி உருவுகளை வாக்கியங்களில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போவது கூட்டு சொற்றொகுதி உருவுகளை வாக்கியங்களில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை. ஆகவே அதில் முதல் வாக்கியம் according to the timetable. according to the timetable என்றால் நேர அட்டவணையின் படி. ஆகவே according to my timetable, I get up at 4:30 a.m. every day. According to my timetable, I get up at 4:30 a.m. every day. இரண்டாவது வாக்கியம் in place of. in place of the secretary. in place of the secretary, செயலாளருக்கு பதிலாக. ஆகவே வாக்கியம் இவ்வாறு அமையும்: John attended the seminar in place of the secretary. John attended the seminar in place of the secretary. மூன்றாவது வாக்கியம் along with the parents. along with the parents என்றால் பெற்றோருடன் சேர்ந்து. Ravi went to the temple along with his parents. Ravi went to the temple along with his parents. நான்காவது வாக்கியம் நான் கூறப்போவது with regard to the travel. பயணத்தை பொறுத்தவரை with regard to the travel என்றால் பயணத்தை பொறுத்தவரை. With regards to the travel, we were not very much tired. With regards to the travel, we were not very tired. இனி ஐந்தாவது வாக்கியம் in case of. In case of the problems. In case of the problems, சிக்கல்கள் ஏற்படும் போது. In case of the problems, approach the manager. In case of the problems, approach the manager. ஆறாவது வாக்கியம் இப்போது நாங்கள் பார்க்க போவது ஆறாவது வாக்கியம் because of the kindness. Because of the kindness, இரக்கத்தின் பொருட்டு.
Because of God's kindness, people have no sense of sin. Because of God's kindness, people have no sense of sin. ஏழாவது வாக்கியம், with reference. With reference to the letter. கடிதத்துக்கு ஏற்றவாறு. We have taken action with reference to your letter. We have taken action with reference to your letter. எட்டாவது வாக்கியம், in spite of. In spite of the illness. நோய் இருந்த போதும். In spite of the illness, நோய் இருந்த போதும். Bala came to the school in spite of his illness. Bala came to the school in spite of his illness. இனி ஒன்பதாவது வாக்கியம், in favor of. In favor of. In favor of the farmers. விவசாயிகளின் சார்பாக. விவசாயிகள் சார்பாக. The judgment came in favor of the farmers. The judgment came in favor of the farmers. பத்தாவது வாக்கியம், away from. Away from. Away from the criticism. குறை கூறுவதிலிருந்து விலகி. No one can keep away from criticism. No one can keep away from criticism. சர்மானவர்களே, ஆகவே இன்று நாங்கள் நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியான ஆங்கில உருவுகளில் கூட்டு சொற்றொகுதி உருவுகளில் வாக்கியங்களை அமைத்து விளங்கிக் கொண்டோம். நான் எப்போதும் கூறுவதைப் போல இன்று நான் வழங்கிய பகுதியிலும் உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் அவற்றை எனது தொலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் தெளிவினை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கூட எமக்கு எழுதி அனுப்பி வையுங்கள். அதோடு இங்கு நான் எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதி தயாரிப்பாளரை ஞாபகப்படுத்தியே ஆக வேண்டும். ஆமாணவர்களே, எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியின் தயாரிப்பாளர் அன்பர் S.M. ரமேஷ் அவர்களுக்கு இவ்வேளையில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வழமை போலவே சிந்தனை ஒன்றுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். One bad chapter doesn't mean the story is over. One bad chapter doesn't mean the story is over. ஒரு கதையை எடுத்துக்கொண்டால், நாம் ஒரு கதையை எடுத்துக்கொண்டால் அந்த கதையில் ஒரு பிழையான அல்லது சோகமான பாகத்தை வைத்து அந்த கதை முற்றுமுழுதாக முடிந்து விட்டது என்று எண்ணிவிடக் கூடாது. ஒரு கதையை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த கதையில் ஒரு பிழையான அல்லது ஒரு சோகமான பாகத்தை வைத்து அந்த கதையே முடிந்து விட்டது என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. மாணவர்களே, எம் வாழ்விலும் எமக்கு ஒரு கட்டத்தில் வரும் துன்பத்தையும் இழப்பினையும் கொண்டு எமது முழு வாழ்க்கையுமே முடிந்துவிட்டது என்று நினைத்துவிடக் கூடாது. மாறாக அதுவும் எமது வாழ்க்கையில் ஒரு பகுதியே, இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து செயல்படுவோமேயானால் வாழ்வு சிறக்கும், வாழ்க்கை உயரும். So dear students, one bad chapter doesn't mean the story is over. We'll meet on next Saturday at the same time. Until then, this is Eric Bryan. Thank you and take care, students. You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. சனிக்கிழமைகளில் நாங்கள் காலை நேரத்தில் எங்களுடைய கல்வி
நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுக்காக விடுமுறை கால பாடசாலை நிகழ்ச்சியினை வழங்கி வருவதன் காரணமாக இந்த மறுமலர்ச்சி நிகழ்ச்சியின் நேரத்திலும் நாங்கள் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக வேண்டிய நிகழ்ச்சியினை மதியம் 1 மணிக்கு நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை வலிமையான நேரத்தில் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆசிரியர் எரிக் பிரைன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாணவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆங்கில பாடம் குறித்திருக்கின்ற சந்தேகங்களுக்கான தெளிவினை விளக்கங்களை பெற்றுக் கொள்வதோடு அவருடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் இணைந்து கொண்டு முறையாக விரைவாக சரளமாக ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 075-839-5826 என்பது ஆசிரியர் எரிக் பிரைன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். நீங்கள் பண்டரவளை நகர அண்மித்தவராக இருந்தால் அவரை உங்களுடைய வீட்டுக்கே அழைத்து அவரிடம் முறையாக ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்ள முடியும். அல்லது அவருடைய தனி அல்லது குழு வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரம் 1 மணி கடந்து 53 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை சுமந்து வரும் இறுதி அம்சம் அசலும் நகலும் என்றும் 2 இனிமையான பாடல்களை தரவிருக்கிறோம். இசை புயல் ரஹ்மானுடைய படைப்பில் வந்த 2 பாடல்கள் தான் வரப்போகிறது. 2002 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி திரைக்கு வந்த படம் தான் அல்லி அர்ஜுனா திரைப்படம். இந்த படத்தை சரண் இயக்கியிருந்தார். படத்தில் கதாநாயகனாக மனோஜ் நடிக்க அவருக்கு ஜோடியாக ரிச்சா பல்லோட்டும் பிரீதா விஜயகுமார் மற்றும் கரண் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். ஏஆர் ரஹ்மான் படத்துக்கு இசையமைத்திருந்தார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் பாடல் வரிகளை எழுதியிருந்தார். பாடலை வசுந்தரா தாஸ் மற்றும் கார்த்திக் ஆகியோர் பாடியிருந்தார்கள். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த பாடலை ஒரு ஹிந்தி திரைப்பட பாடலுக்கான மெட்டை கொண்டு உருவாக்கி இருந்தார். அந்த பாடலை நாங்கள் இந்த பாடலை அடுத்து உங்களுக்கு தரவிருக்கிறோம். சரி, அல்லி அர்ஜுனா படத்துக்கு இடம்பெற்ற பாடல் நிகழ்ச்சி அரங்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார். இந்த மெட்டை அவர் ஏற்கனவே இன்னும் ஒரு திரைப்படத்துக்காக பயன்படுத்த இருந்ததோடு அந்த காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் கடுமையான பிஸியாக இருந்ததன் காரணமாக அந்த மெட்டை இந்த திரைப்படத்துக்காகவும் பயன்படுத்தி இருந்தார் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி திரைக்கு வந்த ஹிந்தி திரைப்படம் தான் 1 2 का 4. இந்த திரைப்படத்தை சசிலால் கே நாயர் என்பவர் இயக்கியிருந்தார். ஷாருக் கான், ஜூஹி சவுலா மற்றும் ஜெகி ஷெரோப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். இந்த படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த போதுதான் இந்த மெட்டை உருவாக்கியிருந்தார். இதில் இருந்துதான் அல்லி அர்ஜுனா படத்துக்கான மெட்டை எடுத்து அதற்கான பாடலை தந்திருந்தார். இந்த ஹிந்தி பாடலுக்கான வரிகளை எழுதி கொடுத்திருந்தார் பாடலாசிரியர் மஜ்ரு சுல்தான்பூரி என்பவர். பாடலை ராகேஸ்வரி மற்றும் சோனு நிகம் ஆகியோர் பாடியிருந்தார்கள். சும்மா கேளு.